நத்திங் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் லைன் சீரியஸில் நத்திங் ஃபோன் 3 இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் பார்க்குறது டிசைன். நத்திங்கோட டிசைன் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்ட் டிசைன் தான், ரொம்ப ஃபேமஸான டிசைன். ஆனால் இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் 50-50 தான். சில பேருக்கு பிடிச்சிருக்கு அண்ட் சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை. உங்களுக்கு இந்த டிசைன் பற்றி என்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நத்திங் 3யோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. AMOLEDங்கும்போது இது சாதாரண LTPS AMOLED தான், LTPO கிடையாது. ஸோ இது வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் சப்போர்ட் பண்ணாது இந்த டிஸ்பிளே. இவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் ரேஞ்சுக்கு LTPO கொடுக்காது பெரிய நெகட்டிவ் தான். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 460 பிக்சல்ஸ். டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக Corning Gorilla Glass 7i தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் விக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும், அதுவும் யூஸ் பண்ணல. ரியர் சைட் பேனல் பார்த்திங்கன்னா அங்கே Corning Gorilla Glassோட விக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படியே உல்ட்டாவாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த நத்திங் ஃபோன் 3ல். நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நத்திங் முன்னாடி அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க Snapdragon 8s Gen 4 தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதே ப்ராசஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க லான்ச் பண்ணிக்க ப்ரைஸ் ரேஞ்ச் தான். கிட்டத்தட்ட 80,000 இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 80,000 அட்லீஸ்ட் Snapdragon 8 Elite தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கணும். பட் அதை யூஸ் பண்ணுறதில்ல இவங்க. அண்ட் கூடவே இங்கே 16GB வரைக்கும் ரேம் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 512GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸில் பெருசாக இந்த ப்ராசஸரில் குறை சொல்கிற எதுவும் இல்லை. அப்படி பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம்னா இங்கே ஒரு 30,000 ஃபோனில் இதே ப்ராசஸர் இருக்குது. இதை விட பெட்டரான கூலிங் சிஸ்டம் இருக்குது. கேமிங் இதோட பெட்டராக இருக்க போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது 80,000 ஒரு ப்ரீமியம் ஃபோன் லான்ச் பண்ணும்போது ப்ராசஸரை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளாக்ஷிப் கொடுத்தே ஆகணும். பட் இங்கே அது கொடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய டவுன் கிரேட் தான். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 4 50 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சலுக்கான ஆம்னிவிஷன் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆம்னிவிஷன் சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. செகண்டரி சென்சார் 50 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த லென்ஸ் மூலமாக நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். தேர்ட் சென்சார் 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட JN1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் சாம்சங்கோட சேம் 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே பேட்டரி 5500 mAhக்கான பேட்டரி இங்கே சிலிக்கான் கார்பன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்தியன் வேரியண்ட்க்கு மட்டும்தான் இந்த 5500. குளோபல் வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5150 mAh தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் யூகேயில் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5500 வராது, 5150 mAh தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பேட்டரி சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 65 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் அண்ட் 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த 65 வாட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி தான் வாங்கணும். அண்ட் கூடவே இந்த ஃபோனுக்கு IP68க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நத்திங் பிராண்டில் இருந்து ஒரு IP ரேட்டிங் வருது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே நத்திங்கோட ஓன் UI நத்திங் OS வெர்ஷன் 3.5 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நத்திங் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 5 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ரலாக நத்திங் ஃபோனில் நம்ம யூனிக்காக அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் பார்ப்போம். இந்த டைம் கிளிஃப் இன்டர்ஃபேஸ் கொடுக்கல, அதுக்கு பதில் கிளிஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோனோக்ரோம் LEDயில் இருக்கும். 489 இண்டிவிஜுவல் LEDs யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த LEDs வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் LED மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எதாவது புதுசாக கால் வருது, இல்லை நோட்டிஃபிகேஷன் வருது, இல்லை ஆப் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது மெசேஜ் வருது, இல்லை ஒரு அனிமேஷன் ஸ்டைலில் சிஸ்டம் இன்ஃபோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இது எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸிங் நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பேஸ் வேரியண்ட் 80,000 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டாப் வேரியண்ட் 90,000 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த் கிடையாது. இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எவ்வளவோ இருக்குது, நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.